ஹாய் மக்கீஸ், சென்னை வந்தாச்சு. அனைவருக்கும் இனிய மென்ஸ் டே வாழ்த்துக்கள். ஸோ அதுக்கு எதுக்கு ஒரு நாள், ஆம்பளையாக பிறந்ததுக்கு சரி ஒரு நாள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மென்ஸ் டே அப்போ தான் நான் வோக்கல் ஒலி பாட்காஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு எபிசோட் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். மென்ஸ் டே பற்றி பேசும்போது தான், என்னை பற்றி பேசும்போது தான் அப்படியே சோலோ பாட்காஸ்ட்டுங்கிற ஜேர்னி வந்து ஆரம்பித்தது ஞாபகம் இருக்குது. வோக்கல் ஒலி எபிசோடு வந்து ஏன் இன்னும் வரல அப்படின்னா, அடுத்து போட போகிறது 100th எபிசோடு. ஸோ அது ஒரு ஸ்பெஷலாக ஒன்று பிளான் பண்ணலான்னு சொல்லி ஒரு வேலை ஒன்று போயிட்டுருக்கு. அதனால தான் டிலே ஆகுது. ஸோ அதை நான் இப்போ நான் சொல்லிடுறேன். யாரும் ஏன் வரலன்னு கேட்க வேணாம். வீலாகனாலே வராமல் இல்லை, ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸோட பிளான். நீங்கள் ரொம்ப ஹோல்சமான டே மக்களே. ஒரு ஃபேன் தம்பி கிளம்பி என்னை பார்க்க கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஒரு அழகான கிஃப்ட் கொடுத்துட்டு போனான். அது காட்டலாமா? என் முகம் பின்னே வேன்கோவின் பானம். அழகாக இருக்கா? நந்தகுமார் அப்படிங்கிற கோயம்புத்தூர்லேருந்து ஃபேன் ஒருத்தர். நம்ம குருபாய்க்கெலாம் நல்ல ஃப்ரெண்டு அவர் வந்து கிளம்பி வந்து என்னை பார்த்து கொடுத்துட்டு எங்கள் கூட ஆஃபீஸ் வந்தார். பேசிவிட்டு பாட்காஸ்ட், வோக்கல் ஒலி பாட்காஸ்ட்டோட பயங்கரமான ஒரு ஃபேன். பேசிவிட்டு நைட்டே கிளம்பிட்டார். ஸோ இன்றைக்கி இதை நான் ஷேர் பண்ணேன். வேறு என்ன, கொஞ்சம் தூக்கம் இருந்தாலும் கொஞ்சம் டல்லுன்னு டயர்டு. ஆனால் இன்றைக்கி கொஞ்ச நாளாக கிளாசிக்கல் மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கிளாசிக்கல் மியூசிக், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ரொம்ப வருஷமாக கேட்கல. கொஞ்ச நாள் அந்த ஹெட்ஃபோன் ஒன்று, இதோ இது வந்து ஒன்று ப்ளூடூத்தை மாட்டிக்கிட்டு, கிளாசிக்கல் மியூசிக் வந்து ஸ்பீக்கரை விட நல்ல ஸ்பீக்கர் இருக்கணும், நல்ல ஹெட்ஃபோன் இருக்கணும். கேட்டுட்டு கேட்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. சில வயசுக்கு மேலே தான் சில மியூசிக்லாம் புரியும் போல். ஜாஸ் இப்போ அப்படி தான் புரிய ஆரம்பிக்குது. ஸோ இது கீழேயும் பாருங்கள், புக்கு வச்சுருக்கேன் கம்ப்யூட்டர் கீழேயும். அங்கிட்டு இன்னொரு ஹாலில் ஒரு ரேக், ஒரு பீரோ ஃபுல்லாக புக் இருக்குது. வீட்டில் திட்டுவாங்க, இடம் இல்லை புக்கெல்லாம் தூக்கி போடணும். எல்லா வீட்லையும் திட்டுவாங்க. என்னென்னு தெரியல, அம்மாக்களுக்கு வீட்டில் புக்கு அடைச்சிருந்தா மட்டும் எங்கே இருந்தாலும் கோவம் வருமா. ஸ்கூல் புக்கு, காலேஜ் புக்கெலாம் ஒன்றும் சொல்கிறதில்ல. இதை படிக்கிற புக்கு நம்மளாம் வாங்கி வச்சுருந்தா எங்கே இருந்தால் எரிச்சல் வருமோ தெரில. மிர்தாத்தின் புத்தகம் ஓஷோக்கு ரொம்ப ஃபேவரட்டான புக்கு. இது நல்ல ஒரு கதை ஒன்று இருக்கும் இந்த புக்கு. இது வந்து மிக்கேல் நெமி அப்படின்னு எழுதினவரோட புக்கு. மிக்கேல் நெமி வந்து ஒரு லெபனீஸ், கலீல் கிப்ரான் இருக்கார்ல, கமலுக்கு மிகவும் பிடித்த கவி, அவரோட ஃப்ரெண்டு. இந்த ஒரு புக்கு தான் மெயினாக எழுதினார். அப்புறம் சொந்த ஊரில் போய் அங்கேயே வாழ்ந்து இறந்துட்டார். இந்த கதை புக்கு எப்படி வந்துச்சுன்னு ஓஷோ ஒரு சூப்பர் கதை சொல்லுவார். அவரோட நான் படித்த ஃபேவரட்டான புக்ஸுங்கிற புக்கில் இது இருக்கும். சின்ன வயசில் வந்து என்ன பண்ணுவான்னா, பிளாக் மார்க்கெட்டில் அவங்க ஊரில் மார்க்கெட் மாதிரி போட்டு திருடிட்டு வர பொருள்லாம் செகண்ட் ஹேண்ட்ஸ் மார்க்கெட் மாதிரி போட்டு விற்குமா. இவர் அங்கெல்லாம் போய் ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பாரான். சின்னதாக ஏதாவது விற்பாங்க கம்மி விலைக்கெல்லாம், கிடைக்குமான்னு பார்ப்பாரான். அங்கே போய் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் புக்கு ராக்கி திருடிட்டு வந்துட்டானா. அவங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு. அப்போது இந்த ஒரு புக்கு இருந்துச்சு. இந்த புக்கை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரெஷரை கண்டெடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த புக்கை. உடனே அந்த ஓனரை போய் பார்த்தேன். ஓனர்கிட்ட போய் என்னப்பானா, மிர்தாத்தின் புக்கு நீங்கள் தான் வாங்கினீங்களா, ரொம்ப நல்ல டேஸ்ட் உங்களுக்குன்னு சொன்னேன். எப்படி படித்தேன்னு கேட்டேன். உங்கள் புக்கு திருடு போச்சுல, அந்த மார்க்கெட்டில் தான் வாங்கினேன்.
அவருக்கு டக்குன்னு கண்ணிலேருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பார்த்தா, நீ ஒருத்தன் தான் அந்த புக்கை மதித்து என்னை வந்து பேசியிருக்க. நான் ஆயிரக்கணக்கான புக்கு வச்சுருக்கேன், அது எல்லாம் காணாம போச்சு. ஆனால் மிர்தாத்தின் புக்கு பார்த்துட்டு நீ என்னை வந்து பார்த்தியா, நீ ஒரு 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 புக் ரீடருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி பாராட்டினார் அப்படின்னு சொல்லி கதை ஒன்று சொல்லுவார். இது வந்து குமாரராஜா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தமிழில் ஆர்னிய காண்டமுக்கு வந்து இந்த புக்கு வந்து மிர்தாத்தின் புத்தகம் வந்து பெருசாக வாத வச்சுன்னு என்னென்னு தெரில. இது பயங்கர ஸ்பிரிச்சுவல் புக்கு, அதில் எப்படி அது இன்ஸ்பயர் ஆனாருன்னு தெரில. ஒரு 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 மடாலயம் இருக்கும், மொனாஸ்ட்ரி இருக்கும் மலை மேலே. அங்கே வந்து ஒருத்தன் வந்து இதோட ரூல்ஸே மாற்றுவான், அடுத்த தலைவராவான் ப்ராபஸி இருக்கும். இப்போ இருக்கிற தலைவருக்கு அது மேலே ஒரு ஈடுபாடு இருக்காது, ஆசை இருக்கும், ஆனால் தான் பதவி போயிடும்ல. ஸோ ஒருத்தன் வரான், மிர்தாத் வரான், பிச்சைக்காரன் மாதிரி வரான், வேலைக்காரனாக சேர்றான், கொடுமையில் அனுபவிக்கிறான். ஆனால் தலைவருக்கு தெரியுது இவன் தான் அடுத்து வரப்போகிறதுன்னு. மனசு கேட்கல, ஈகோ விட்டு கொடுக்கல. இருந்தும் மிர்தாத் அப்பப்போ வந்து சொற்பொழி வாட்டுறான். அது எப்படி ஒரே சமயத்தில் மௌனம் முரசாகவும் கொடியாகவும் இருக்க முடியும்? நான் குறிப்பிடும் மௌனம் உங்கள் எல்லையற்ற பெருவெளிக்குள் கொண்டு சேர்க்கும். அங்கே இல்லாதது செல்லும் போது இருப்பதாகும், இருப்பது அதற்குள் இல்லாததாகும். அந்த திகைப்பூட்டும் பாழிலிருந்து தான் ஒவ்வொரு ஓசையும் பிறக்கின்றது, அடங்குகின்றது. ஒவ்வொரு வடிவமும் தோன்றுகிறது, தகர்கின்றது. ஒவ்வொரு சுயத்தின் ஆணையும் எழுதப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. அங்கே இருப்பது அது மட்டுமே. இல்லை, மிர்தாத் படித்தா புரியாது, அது ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து படித்தா தான் புரியும். சரி, இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஃபேன், ஒரு ஹோல்சமான ஒரு மீட்டிங். அவர் கூட நல்ல பையன், ரொம்ப பர்சனலாக டீப்பாக பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நிகழ்வுலாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நடக்கும். ஒரு ஊர்லேருந்து தேடி வந்து என்னை பார்த்துட்டு, நான் ஏதோ ஒரு ஃபோன் ஆன் பண்ணி பேசினேன், அதில் என் வாழ்க்கையே மாறிச்சுன்னு ஒரு பையன் சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சில விஷயம் வந்து உங்களால் குவான்டிஃபை பண்ண முடியாது. சில விஷயத்துக்கு வேலை இருக்காது. பாட்டுக்கு ஒரு வேலை இருக்கும், நான் ஒரு படம் பண்ணுறேன், இவ்வளோ சம்பளம் கொடுங்க. நான் நடிக்கிறேன், இவ்வளோ சம்பளம் கொடுங்க. பாட்காஸ்ட் பேசுகிறேன், எனக்கு ஜிபேயில் ஹெல்ப் பண்ணுங்கள். இது உங்களுக்காக நான் ஒரு நேரம் ஒன்று ஒதுக்கி நான் பண்ணுறேன், உங்களை நம்பி தானே நான் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த வேலையை நான் தொடர்ந்து பண்ண முடியும், அவ்வளோதான். சர்வீஸ் மாதிரி இது வந்து ஒரு பேசிக் சர்வைவலுக்கு இது ஒன்று செய்யும். ஆனால் அதே ஆர்ட்டில் அண்ணே நைட்டு பாட்காஸ்ட் கிடச்சுன்னா தூங்குவேன், தனியாக இருப்பேன், ஊரில் யாருமே இல்லை பேச, ரொம்ப நன்றின்னு ஒருத்தர் கண்கலங்கி ஒருத்தர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறான்னா அதுக்கு காசு கிடையாது, அதுக்கு வேல்யூ கிடையாது. அதுக்கு நீங்கள் ஒரு விலை வைக்க முடியாது. அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு விலை இல்லை. இதுக்கு அடிமைப்பட்டு தான் ஆர்டிஸ்ட் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். இதோ இப்போ ஒரு கமெண்ட் வருது, நல்லாயிருக்கு, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹோல்சமாக இருக்குது, தூங்குறேன், சூப்பர்ண்ணே, சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு விலை இல்லை. வர்ற வியூஸுக்கு அவனா டாலர் பார்த்து கூகுள் தரான், ஏன்னா அவன் போடுற விளம்பரத்தை நீங்கள் பார்க்குறீங்க, அதை அவன் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு திருப்பி தரான். இந்த கமெண்ட்டுங்களுக்கு ஒரு வேலை கிடையாது. ஆர்டிஸ்ட்டுங்களை யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது. என்ன அவனுங்க சோத்துக்கு கஷ்டப்படுறானுங்க, ஆனால் ஏதோ ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கான், சந்தோஷமாக இருக்கானே, அது அப்படி தான். குட் நைட் மங்கீஸ். இது புக்கில்
படிப்போமா?